ரோலிங் ஆக்ஷன். இப்போது யூஸ்வலாகவே ஐ டூ ஒன் திங் லில் டிஃப்ரெண்ட்லி. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவல் திங்கை சொல்லித்தரதை விட பேசிக்ஸை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை சொல்லித்தரதில் பார்த்தீங்கன்னா 1 minute முடிச்சிருக்கலாம். இந்த மாடை போட்டால் உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும்ன்ட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே முடிச்சிருக்கலாம். பட் அதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கொஷனில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் நெக்ஸ்ட் கொஷனில் திஸ் இஸ் கோயிங் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, எனிவே இப்போ இந்த கொஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொலுசாக போட்டுட்டு இவ பண்ணுற ஒரு அலப்பறை இருக்கே. ஒரு நம்பர் வாங்கிக்க போகிறோம். அப்போ இதை எடுத்துடலாம். கரெக்டாக சிஎல் பண்ண போகிறதே இல்லை. இன்ஸ்டட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்பரை டபுள் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இது ஆல்ரெடி யூஐபிடிஎஃப்லேயே பண்ணிட்டோமேன்ட்டு. கரெக்டாக இப்போ நம்ம 2 விஷயம் பெட்டராக பண்ணுறோம். ஒன்று என்னென்னா, இந்த இஃப் லெட்டை யூஸ் பண்ணி நம்ம நில்லை யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராப்பராக இன்டீஜர்னால் என்ன, ஃப்ளோட்னா என்ன, டபுள்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் ஆர் யூஸ் கேஸ் ஆர் வாட்ஸ் எவர் பார்க்குறீங்களா? அதே டபுள் அப் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், $A ஈக்குவல் டு சொல்லுங்கடா. இதுவே சொல்லிடுச்சுடா. ஸ்ட்ரிங் n1 × 2டா. n1 எடுத்துக்கிற, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி இதுக்குள்ளேயே வச்சிட்ற. இது ஏன் முடியாதுன்னு சொல்லுதுன்னா, என்னது? ஓ, வெறும் ஏ வச்சாவே போதும்ல. சரி, ஓகே சரி. இப்போது இதை வச்சு நம்ம ஒன்று பார்ப்போமா? நான் வந்து 1 கொடுக்குறேன். இப்போ இதை கிளிக் பண்ண என்ன ஆகும்? 2 வருமா? இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணால் எவ்வளோ பெருசு போகுதுன்னு பாருங்கள். திரும்ப கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். எரர் வந்துருச்சு. அந்த நம்பரை பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. தோராயமாக 20 டிஜிட்ஸ். 20 or 19 ஒழுங்காக நான் இல்லைன்னு நினைக்கிறேன். 19. ஸோ 19 டிஜிட்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? அப்போது இன்ட்டோட மேக்ஸிமம் சைஸ் இதுதான். இது மேபி 4 பைட்ஸாக இருக்கலாம். நான் சொன்னேன்ல 1 பைட்னா இவ்வளோ தான் முடியும், 2 பைட்ஸ்னால் இவ்வளோ தான் முடியும்னு. இது வந்து என்ன சைஸ் அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் அதனால் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணக்கூடியது இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை டபுளாக மாற்றுறேன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஃப்ளோட் இருக்குது. ஃப்ளோட்னால இன்ட்டை விட பெருசாக ஸ்டோர் பண்ண முடியும். எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாமா? அப்படியே வச்சு மறுபடியும் ரன் பண்ணுவோமா? 19 டிஜிட்ஸ் வந்துச்சு. டிஜிட்ஸ் யாராவது எனக்கு கவுண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வந்துருக்கு? 3 டிஜிட்டு. 4 5 இப்போது 6 இப்போது 7. ஓ மை காட், ஃப்ளோட்டில் இது வேறு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வந்துடும், E+ன்னு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுவது? இருங்க, நம் தலைவர்கிட்ட கேட்டுக்கலாம். In Swift, in float, I don't want to see E+20 like that. What to do? Use double இருந்துச்சுன்னா கடுப்பாயிடுவேன். ஓகே, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இதை மட்டும் ஸ்ட்ரிங்குள்ளே ஆட் பண்ணிட்டோம்னா போதும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்காக மாற்றுதில்ல சிஎல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐ மீன் இந்த இடத்துக்கு முன்னாடி.
அங்கே மட்டும் நம்ம இதை ஆட் பண்ணிட்டோன்னா அதில் வந்து இதாக வந்துருமாம்மா. லெட்ஸ் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? எவ்வளோ டிஜிட்ஸ் வந்திருக்கு? 20 தாண்டிட்டோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 தான் வந்திருக்கோம். என்னங்கடா என்னங்க சீக்கிரம்? ஸோ தெரியுதா, இன்ட்டை விட ஃப்ளோட் பெருசாக ஸ்டோர் பண்ணும். ஆனால் இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் போனால் நிற்கும். ஆனால் அது எவ்வளோ பெருசுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. போயிடுச்சா? ஐயோ, இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்னு தெரியாது. இது நான் எப்படி மறுபடியும் கண்டுபிடிக்கிறது? இன்ஃபினிட்டி வந்துருச்சு, இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. எது சரி, ஒரு பெரிய நம்பர்லேருந்து டபுள் பண்ணிட்டு போவோம். ஆமாம், சிஎல் பண்ணியிருந்தால் என்ன கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இது சிஎல் போட்டலாமா? சிஎல் ஏ பண்ணிடுறேன். சீக்கிரம் வாடா வாடா வாடா. நல்லா இருக்குல்ல இது? என்னடா போயிட்டே இருக்குது. இதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 17 18 19. இருடா, எவ்வளோ வந்திருக்கு? 24. ஃபுல்லாக வேண்டிங்களா? இது வரைக்குமே 21ஆ? இது வரைக்கும் 21ஆ? 39 வருதுங்க சார். ஃபுல்லாக 39ஆ? அப்போ 39 தான் ஃப்ளோட்டோட மேக்ஸிமம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டபுள் போடலாம். டபுளும் ஃப்ளோட்டும் ஒன்று தான். ஆனால் என்னென்னா டபுள்னால இன்னும் பெருசாக ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? பார்க்கலாமா எவ்வளோன்ட்டு? ஸோ டபுளும் ஃப்ளோட்டும் என்ன ஒன்று தான். சரி, அப்போ டபுளுக்கும் டபுள் கொஸ்டின் மார்க்கும் வித்தியாசம் என்ன? உள்ள நில் இருக்க முடியும். மிச்சப்படி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இன்னும் பெருசாக இருக்கும். பார்க்கலாமா எவ்வளோ பெருசுன்ட்டு? தெரியுங்க, நம்ம 1ல் ஆரம்பிக்கலாம். அவ்வளோ பெரிய நம்பரில் ஆரம்பிச்சே இத்தனை இட்ரேஷன் போகுது. ஐயோ, என்னடா இது? இதுல இங்க வந்துருச்சா? வந்துருச்சா? டேய், 2வது லைன் இருக்குது. நம்பரே 2வது லைன் போயிட்டு இருக்குதுடா. புரியுதா டபுளோட சைஸ் என்னன்ட்டு? ஐயோ, கை வலிக்குதுடா. என் கை நிலைமையை பாருங்கடா. ஐயோ, இந்த கை வலிக்குதுடா. இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது இருக்குல்ல, இதில் போய் இன்னொரு 4 டிஜிட் அடிச்சுட்டு இப்போ டபுள் அப். டேய், இப்போ இன்னொரு கொஞ்சம் டிஜிட் அடிச்சுட்டு இப்போ டபுள் அப். டேய், டேய், இன்ட்டு 2 தானடா ஆகும். என்னடா 2வது லைன் ஃபுல்லாக போயிட்டு இருக்குதுடா. இவன் டபுள் ஏதோ ரொம்ப பெருசாக வச்சுட்டான்டா. என்றது நீங்க தான் என்ன போறீங்க? இது நல்லா பெருசா அடிப்போம். இரு ஒன்று பண்ணுவோம். இதை மொத்தமா காப்பி பண்ணி 2 தடவை பேஸ்ட் பண்ணுவோம். அப்போ பெருசா இருக்கும். இரு, ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. இன்ட்டு 2 பண்ணணும் இல்லாத. இந்த இது வரல. குட். வந்துருச்சா? இல்லை தானே, ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்கிது. ஃபோனுக்கு ஒரு மெமரி பாரு, இது இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்கோடில் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்கள் சிபியூ எவ்வளோ % யூஸ் ஆகுது, ஏதோ ஹேங் ஆகி நிற்கிது. இல்லை, யூஸ் ஆகிற மாதிரி தெரியுது லைட்டாக.
சரி ஒரு தடவை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் எதுவுமே வரல. கட் கண்ட்ரோல் ஓ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. 1 கொடுத்து டபுள் கொடுப்போம். சாச்சா கவலைப்படாத, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவ்வளோ பெரிய கொடூரம்லாம் இல்லை நான். எது இதை 2 தடவை பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சுன்னா கடுப்பாயிருவேன்டா. வரல சார். ஒரு தடவை போட்டுடுறோம் ஓகேவா. இன்னொரு 4 நம்பர் அடிக்கிறேன். இப்போ டபுள் கொடுத்தா வருதுடா. யோசிக்காமல் வருதுடா. இல்லை எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் பண்ணுறப்ப ஏதாவது ஸ்பேஸோ என்னமோ சேர்ந்து பேஸ்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இஃபை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால வரதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரேமி சிபி எதுவுமே யூஸ் ஆக மாட்டேங்குது. இது வருதுடா. வந்துருச்சுடா. ஆனால் நான் வந்து எவ்வளோ பெருசாக கொடுத்தோன்னு தெரியல. பட் எனிவே இதனால் வந்து இவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியுது. இது என்னவெல்லாம் வேண்டாம், யூ ஜஸ்ட் நோ இட்ஸ் ரியலி ஹியூஜ். கரெக்டாக ரொம்ப ரொம்ப ஹியூஜ்னு தெரியும். உங்களுக்கு வேணும்னா ChatGPTல இன்னும் லாஜிக்கலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் எவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும் நாமளே கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த சைஸ் ஆஃப் பைட்ஸ் அலோகேட்டட் ஃபார் int, float and double in Swift? இன்ட்டுக்கு வந்து 8 பைட்ஸ் ஓகேவா. பாருங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ் தானே. டே இன்ட்டுக்கு 8 பைட்ஸ்ன்னு சொல்லுது. பட் ஹவு இஸ் int bigger than float? ஏன்னா நமக்கு ஃப்ளோட்டில் தானே பெரிய நம்பர் ஸ்டோர் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? இன்ட்டில் வந்து 19 டிஜிட் தானே வந்துச்சு. இதில் 30க்கு மேலே வந்துச்சு இல்லை. No, you are wrong. I practically tried and int could store bigger, sorry, float could store bigger values. இல்லை இது ஏதோ சொல்ல வருது நம்மக்கிட்ட. அந்த இ பவர் எடுத்துக்கிட்டதுனால அதனால வந்து பெட்டராக போக முடியும் போல இருக்கு. ஓகே எனிவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா forget that. நம்ம ஃப்ளோட் அண்ட் டபுளை பற்றி மட்டுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளோட் வந்து 4 பைட்ஸ் ஓகேவா. அப்போது 32 zeros and ones வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ அது அத்தனை டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இது வந்து 8 பைட்ஸ். ஸோ இதனால் 64 zeros and ones வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 64 zeros and onesங்கிறப்ப நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். யூஸ்வலி எவ்வளோ காம்பினேஷன்ஸ்னால் 2 power 64 வரைக்கும் இருக்கும். வாட் இஸ் 2 power 64? சே in number without notation. இதை விட ஆக்சுவலி ரொம்ப பெருசாக இருக்கணும். ஆக்சுவலி 2 power 64 இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் தே ஹாவ் சம் அதர் டெக்னாலஜி டு மேக் ஷூர் இட் ஸ்டோர்ஸ் மோர் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல, இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களால இவ்வளோ ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஈயை வச்சு ப்ரெசிஷனை குறைச்சி ஏதோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் பெருசாக ஸ்டோர் பண்ண வைக்கிறாங்க. பட் ஜஸ்ட் 8 பைட்ஸ்னால் அதனால் இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும். வேணா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதுக்கிட்ட கேட்டு பார்ப்போமா?
போல் நீங்கள் இதில் கொடுக்கலாம் தெரியுமா, அப்படி இப்படி ட்ராப் பண்ணி உள்ள விட்டுருவோம். அது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது லேப்டாப்? கமாண்ட் ஷிஃப்ட் 3 பட் இட் எக்ஸ்பிளைன் திஸ்ன்னு போடலாம். இல்லை அது புரிஞ்சுக்கும். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யோர் ஸ்க்ரீன்ஷாட்னே சொல்லுது பாரு. இல்லைடா பைத்தியம்டா அது வந்து கோடை தாண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கே எடிட்டை காணோம். ஏன்னா இங்கே எடிட் வச்சுருப்பான்லடா. இடியட் எக்ஸ்பிளைன் ஹவு 2 power எது ஹவுன்னு தான் நினச்சேன். எக்ஸ்பிளைன் ஹவு 8 bytes can store such large numbers as in screenshot. உங்களுடன் சேர்ந்து நானும் இதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓகே, அதாவது என்ன தெரியுமா, ப்ளஸ்ஸாக மைனஸான்னு சொல்கிறதுக்கு 1 பிட் எடுத்துக்குது. 64 பிட்ஸ் இருக்குல்ல, அதில் ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறதுக்கு வந்து 1 பிட் எடுத்துக்குது. 11 பிட்ஸை வந்து எக்ஸ்பொனண்ட்டுக்கு எடுத்துக்குது. இன்டூ அதாவது E+17 எப்படி வருது இல்லை அப்படின்னா இன்டூ 10^17 மாதிரி. ஸோ அந்த இன்டூ 10க்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் வரணுங்கிறதுக்கு 11 பிட் எடுத்துக்குது. 52 பிட்டு வந்து அது வந்து ஆக்சுவல் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கே எடுத்துக்குது. மேண்டஸான்னு சொல்லுவாங்க. மேண்டஸானா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரு, ஓகேவா, அதை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கே எடுத்துக்குது. ஸோ அது இந்த மாதிரி தான் உள்ளே போய் ஸ்டோர் பண்ணிக்குது. அதனால் இன்னும் பெருசாக ஸ்டோர் பண்ண முடியுது. ஓகேவா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக நம்பராக அதனால் என்ன ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டபுள்னால் வந்து இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பிரிக்கிறனால பாயிண்ட்டுக்கு முன்னாடி மட்டுமே அதனால் இவ்வளோ பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா இன்டூ 10 power அப்படின்னு போட்டு அந்த இன்டூ 10 பவர்னு போட்டு அதுக்கப்புறம் 11 பிட்டுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கப்புறம் 11 ஜீரோ வர அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து டெக்னிக்ஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அது பெருசாக போகுது. சாரி, 11 ஜீரோ கிடையாது, 11 பிட்டு. அப்போ அதில் நிறைய ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும்ல, அத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்னா ஐ திங்க் இன்னுமே பெருசாக 11 பிட்டுனா 8 பிட்டுக்கு 256 வந்து இதுக்கே வரும். சார் 1024 2048. ஸோ அப்போ வந்து இதனால் எவ்வளோ பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும்னா இதில் வந்து அந்த 2^64 காமிச்சதில்ல, 18ல் ஆரம்பித்தது ஒரு பெரிய நம்பர், அத்தனை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து 10^2048 அப்படின்னா 10க்கு அப்புறம் 2048 ஜீரோஸு, ஓகேவா. அது எவ்வளோ பெரிய நம்பரு, அந்த நம்பர் வரைக்கும் போனாவே அதனால டபுள்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு அது ஹேண்டில் ஆகலை. இதில் வந்து கண்டிப்பாக 2048 நம்பர் இருக்காது. அதுக்கு முன்னாடியே இன்ஃபினிட்டின்னு வந்துருச்சு. அதுக்கு ப்ராபப்ளி ரீசன் என்னவாக இருக்குன்னா அது வந்து இது எல்லாத்தையும் 0000000 மட்டும் போட்டு வரல. அதுக்கப்புறமா அது வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்பர்ஸ் எடுத்துக்குது. ஐ திங்க் இது வந்து ரொம்ப அக்யூரேட்டான பதிலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக அதனால் வந்து இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ஸோ அவங்க வந்து ஸ்விஃப்ட்டில் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஸ்விஃப்ட்டில் மட்டும்தான் இப்படி, C++ல இந்த மாதிரி இருக்காது. அவங்க வந்து டபுளுக்கு மேலே ஒரு கோட் எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, ரொம்ப இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கொஷன் எதுக்காகனா நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இன்ட்டை விட பெரிய நம்பர் ஃப்ளோட் ஸ்டோர் ஆகும், ஃப்ளோட்டை விட பெரிய நம்பர் டபுள் ஸ்டோர் பண்ணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே, அதுவே போதும் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறேன். இதை எனக்கு கற்றுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் உங்களுக்கும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது பேசிக்காக 18 இது குவிண்டில்லியனா என்ன டில்லியன்னு தெரியல. இது வந்து இது எவ்வளோ, இது வந்து இதுதான் 1 மில்லியனா, இது 1 மில்லியனு, இது 1 பில்லியனு, இது 1 ட்ரில்லியனு, அதுக்கப்புறம் பெருசாக போகுது எவ்வளோன்னு தெரியல. இது வந்து 1000 ட்ரில்லியன், 1000 ட்ரில்லியனாக 1 குவிண்டில்லியன் என்னமோ சொல்லுவாங்க, 1 குவாட்ரில்லியன் நினைக்கிறேன். ஓகே, வாட் எவர் இட் இஸ். 18 சம் பிக் ட்ரில்லியன் வரைக்கும் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் இதனால் இருக்கிறதுலே ஸ்டோர் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் நம்பர். இதுக்கு மேலே இதனால் ஸ்டோர் பண்ண முடியாது. சாரி, இவ்வளவே இதனால் ஸ்டோர் பண்ண முடியாது. 52 2^52 சம்வேர் இந்த அளவுக்கு தான் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா.
ஆனால் அதுக்கிட்ட 64 பிட்ஸ் இருக்குல்ல, 64 ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குது. அந்த 64 ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் ஒரு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து எது கொடுத்துட்டாங்கன்னா மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதனால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸ்டோர் பண்ண முடியும், -5 ஸ்டோர் பண்ண முடியும்ல. அந்த சைனுக்காக ஒரு பிட் போயிடுச்சு. அப்போ இன்னும் 63 ஸ்டோர் பண்ண முடியுமா? அதில் 52 இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ 52 இதுக்கு போச்சா, 53 போயிடுச்சா? இன்னும் 11 இருக்குல்ல, இன்னும் 11 எதுக்குன்னா இதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ்க்காகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 11 பிட்டுக்கு ஜீரோஸ்னால் 10 பிட்டுக்கு ஜீரோஸ்னாவே 1024 ஜீரோஸு. அப்போ 11 பிட்டுக்கு ஜீரோஸ்னால் எவ்வளோ வரும்? 2048 ஜீரோஸ் வரும். அப்படின்னா இந்த நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 ப்ளஸ் 2048. அப்போ எவ்வளோ பெருசு? 16 டிஜிட் நம்பரு, பின்னாடி வந்து 2024 ஜீரோ, 2048 ஜீரோ. அப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 2050க்கு மேலே 2060 டிஜிட் நம்பர் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் மொதல் 16 டிஜிட், இது 16 தான் இருந்துச்சு, மொதல் 16 டிஜிட் மட்டும் தான் நம்பர்ஸாக இருக்க முடியும். மிச்சதெல்லாம் 0 0 0 0 0 0 0 0 0 தான் இருக்க முடியும். இது ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குல்ல. அதுக்காக அவங்க என்னமோ கோட் எழுதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனால் ஆக்சுவலாக கொஞ்சம் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ண முடியுங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்படி மாற்றினதுனால அதனால் அவ்வளோ பெருசாக ஸ்டோர் பண்ண முடியல, இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியுது. இது வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போ நான் சொன்ன இந்த கதை இருக்குல்ல, இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கிரேட், சூப்பர், ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. புரியலினாலும் கிரேட், ஏன்னா இது உங்களுக்கு புரியவே தேவையில்லை. உங்களுக்கு ஆல் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் ஆஃப் நம்பர்ஸ். இன்ட்டு வந்து ரொம்ப குட்டி நம்பர் தான் ஸ்டோர் பண்ணும், 19 டிஜிட் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணும். ஃப்ளோட்டுனால 38 டிஜிட் நம்பர் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இதனால் இதில் என்ன ஒரு பயங்கரமாக இருக்குதா? இதை விடவே பெரிய நம்பர் வரைக்குமே ஸ்டோர் பண்ண முடியும். அது வரைக்கும் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். இவ்வளோ புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு? தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் வீடியோ. ஸ்டாப் பண்ணிட்டுமா?